ஹலோ டியர் வியூவர்ஸ் அண்ட் மை ஃபேவரட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். விச் மீன்ஸ் நம்ம மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லாத்த பத்தியும் ஒரு ஃபாஸ்டான ரீகேப் அண்ட் உங்களுக்கான ஒரு செல்ஃப் எவாலுவேஷன். சரியா? இதுக்கு ஒரு 25 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா சூப்பரா க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். முடியலனாலும் பிரச்சனை இல்லை, க்ரோ ஆயிடுவீங்கன்னு அர்த்தம். சரியா? பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் practice everything. சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ டேஷ் when my friend called me. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டப்போ நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு வேலையை சொல்ல வரேன். அப்போ அங்க என்ன வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ் verb ing சேர்ந்து வரும். அப்போ was studying. சரியா? she dashed the work before her manager arrived. மேனேஜர் வருவதற்கு முன்னாடியே அவ இந்த வேலையை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட்டா. மொத்தத்துக்கும் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ அது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் had finishedன்னு வரும். இதுவே இது நிகழ்காலத்துல ஒரு வேலையை நீங்க முற்றிலுமாக செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொல்லணும்னா அங்க ஹேஸ் வரும். சரியா? இதுதான் ஹேஸுக்கும் ஆடுக்கும் இருந்த வித்தியாசம். நெக்ஸ்ட் பாருங்க. தே டேஷ் ஃபார். ஃபாரின் இருக்கு. ஃபாரின் வந்துட்டாலே எவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்ல வர்றதுன்னு அர்த்தம். அப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா, இது நிகழ் காலத்தை பத்தி சொல்ல வருதா இல்ல இறந்த காலத்தை பத்தி சொல்ல வருதா இல்ல ஃபியூச்சரா அப்படின்னு யோசிக்கணும். ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. தே டேஷ் ஃபார் 2 hours before the rain stopped. மழை நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 மணி நேரமா வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். had been waiting தான் வரும். சரியா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே had been waiting தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. we dash dinner when the lights went off. கரண்ட் போனப்போ நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அப்ப அங்க were having we வந்திருக்கு. we வந்தா நிறைய நபர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? I வந்துச்சுன்னா நான், அப்பனா அங்க was வரும். இங்க we இருக்கிறதுனால were வந்திருக்கு. சரியா? we were havingன்னு வரும். அடுத்தது பாருங்க. the train dash before we reached the station. ஸ்டேஷன் வருவதற்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்பி விட்டது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஆக்ஷன் முற்றிலுமாக நடந்து முடிஞ்சிருச்சு இறந்த காலத்துல. அப்போ இங்க had leftன்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. he dash far. இங்கேயும் ஃபார் இருக்கா? ஃபார் இருந்தா என்ன அர்த்தம்? எவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னு சொல்ல வர்றதுக்கு தான் ஃபார் வரும். அந்த டியூரேஷன். அப்போ அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? இது இறந்த காலத்தை சுட்டி காட்டுகிற ஒரு வாக்கியமா இல்ல ஃபியூச்சரா இல்ல பிரசன்டான்னு பார்க்கணும். இப்ப இதை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணும் போது என்ன அகப்படுது? he dash for 3 hours before the meeting started. மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவன் 3 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருந்தான். அப்ப இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதனாலதான் had been இருக்கு. சரியா? had been verb கூட ing சேர்ந்து வருது. நெக்ஸ்ட் பாருங்க. நாளைக்கு இந்நேரம் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நாளைக்குன்னு வந்துருச்சு. அப்ப இது கண்டிப்பா ஃபியூச்சர் தான். எழுதிட்டு இருப்பேன்னு சொல்றேன். அப்ப verb கூட ing வரும். அப்போ will be writing. நாளைக்கு இந்நேரம் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லணும்னா அப்ப will be போட்டு அது என்ன செயலோ அதுக்கு ing சேர்த்து சொல்லிடணும். சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடேக்குள்ள இந்த பில்டிங் அவங்க கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர்ல நான் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்ல வரேன். அப்ப இங்க will have completed வரும். verb form எதுல வரும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். அடுத்தது பாருங்க. 2030க்குள் 10 வருடங்களாக ஆசிரியையாக வேலை செய்து கொண்டிருப்பார். அப்ப ஃபியூச்சர்ல குறிப்பிட்ட ஒரு இயரை சொல்லி ஒரு வருஷத்தை சொல்லி அந்த வருஷத்துக்குள்ள என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ஆயிட்டு இருக்கும்னு நான் சொல்றேன். அப்ப will have been working. She will have been working as a teacher for 10 years. நெக்ஸ்ட் பாருங்க. while I dash my brother was sleeping. நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தான். சாரி, என் பிரதர் இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அங்க என்ன வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ். ஒரே நேரத்துல 2 வேலை ஆயிட்டு இருந்திருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, நான் சமைச்சிட்டு இருக்கிறப்போ என் பிரதர், என் சகோதரன் தூங்கிட்டு இருந்தான். சரியா? சோ தூங்கி கொண்டிருந்தான் தான் சொல்றேன். அப்போ 2வது வர வேர்பு பாஸ்ட் கண்டினியூஸ்ல வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வர வேர்பும் அதுல தானே வரும். அப்போ while I was cooking தான் கரெக்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. we dash the movie before our parents came. நாங்க எங்க அப்பா அம்மா வரதுக்கு முன்னாடியே மூவியை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப அங்க had watched தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. she dash for an hour before the bus arrived. பஸ் வருவதற்கு முன்னாடி அவ 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு வேலை, ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கு இறந்த காலத்துல, அதுக்குதான் had been waiting போடுறோம். ஓகே, அடுத்தது பாருங்க. நாளைக்கு 10 மணிக்கு நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்ன வேலை? ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பேன். அப்போ will be playing. சரியா? அடுத்தது பாருங்க. by next month I dash this book.
அடுத்த மாசத்துக்குள்ள இந்த புக்கை நான் கம்ப்ளீட்டா வாசிச்சு முடிச்சிருவேன். அதுதான் will have finished. future perfect continuous. சரியா? அடுத்தது பாருங்க. by next year we dash here for 5 years. அடுத்த வருடத்திற்குள் 5 வருடங்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருப்போம். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் will have been living. future perfect continuous. அடுத்தது பாருங்க. இப்போ வந்து சென்டென்ஸ் ராங்கா இருக்குது. அதுல யூஸ் பண்ணிருக்க ஒரு வார்த்தை தப்பு. அதை மாத்தி நம்ம சொல்லணும். சரியா? ஐ டேஷ் வாட்சிங், ஐ வாஸ் வாட்சிங். சரியா? வேற வரும். வேர்னா என்ன அர்த்தம்? நிறைய நபர்கள். பன்மையில சொன்னாதான் வேறு. சரியா? ஐன்னு இருக்கு. ஐனா நான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்க வாஸ் தான் வரும். ஓகே. அடுத்தது பாருங்க. she had eat the food இருக்கு. eatனா வரும். eaten. she had eaten the food. அவள் சாப்பிட்டிருப்பாள். she had eaten. அப்ப இது past perfect. சரிங்களா? அதனாலதான் இங்க நம்ம verb formல third one யூஸ் பண்றோம். அதுதான் past participle. சரிங்களா? eat, eating, eaten, will eat. இதுல eaten அப்படின்றதுதான் verb formல third one. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. they had been waited for an hour. அவங்க 1 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இது past perfect continuous. they had been waiting for an hour. சரியா? அடுத்தது பாருங்க. நாளைக்கு இந்த நேரத்துல நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ இங்க will be வரும். சிம்பிள் ஃபியூச்சரா இருந்தாதான் வெறும் will மட்டும் வரும். அதுவே ஃபியூச்சர் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா will be verb கூட ing சேர்த்து சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. she will has finished the report வருது. has வரும். தப்பு. have வரும். ஃபியூச்சர்ல இவ இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ she will have finished அப்படிதான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க. நான் வந்தபோது அவன் தூங்கி கொண்டிருந்தான். நான் வரப்போ அவன் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? he was sleeping when I came. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். சோ அந்த வேலை கம்ப்ளீட்டா ஆகி முடிஞ்சிருச்சு. அப்ப இது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். they had eaten before we arrived. eaten அதுதான் வரும். eaten அப்படின்றது என்ன verb? பாஸ்ட் participle. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. மழை பெய்யும் முன் அவர்கள் 2 மணி நேரமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாங்கிட்டு இருந்திருக்காங்க. ரைட்? இதை எப்படி சொல்லணும்? they had been playing for 2 hours before it rained. மழை வருவதற்கு முன்பாக 2 மணி நேரமாக விளையாண்டு இருந்திருக்கிறாங்க. அதை சொல்றேன். அப்போ இது past perfect continuous. அடுத்தது பாருங்க. நாளை இந்த நேரத்தில் நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பேன். சோ ஃபியூச்சர்ல சொல்றேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ். சரிங்களா? I will be working in the office at this time tomorrow. சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்த வருடம் இந்த நேரத்தில் நான் 3 வருடங்களாக ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருப்பேன். by this time next year I will have been teaching English for 3 years. சோ அடுத்த வருடத்திற்குள், அடுத்த நாளுக்குள், அடுத்த வாரத்திற்குள் இப்படி வந்துச்சுன்னா by வருது. இதுவே இவ்வளவு மணி நேரமா அப்படின்னு சொன்னா for வருது. அதுவே எப்போத்துல இருந்து 2004ல இருந்து அப்படி சொன்னா since வருது. சரியா? இதுதான் இது மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இத பத்தி நம்ம போன வாரம் இருந்த எல்லா வீடியோவிலையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குதா? சோ போன வாரம் வீடியோ, அந்த 6 நாள் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்தாதான் இந்த செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோ தெளிவா கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ இதுவும் அவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம். சோ பிராக்டிஸும் முக்கியம், லேர்னிங்கும் முக்கியம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டா பண்ணுங்க. அப்போ உங்களோட வளர்ச்சி ரொம்ப சீக்கிரமா இருக்கும். சரியா? உங்களுக்காகவே நான் ஒரு ஒர்க் ஷீட் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சோ நீங்க செல்ஃப் எவாலுவேட் செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு செல்ஃப் எவாலுவேஷன் மெட்டீரியல் அனுப்புங்கன்னு கேட்டீங்கன்னா நான் அனுப்பிடுவேன். சோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கமெண்ட்ல இருக்கும். அதுல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.